வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம வீடு கட்டும் போதும் ஒரு வீடை வந்து ரெனோவேட் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் லைன்லாம் போடுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வால்லையோ இல்லை கான்கிரீட் சுவர்லையோ இல்லை கிரனைட் மார்பிள் இதில் எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா க்ரூ அப்படிங்கிறது எடுப்போம். ஸோ கட் பண்ணுவோம். இதை கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிளேடை வந்து நம்ம சூஸ் பண்ணி ஆக வேண்டும். சரியான பிளேடை நம்ம சூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பிளேடு வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி லேபருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கும். ஸோ சரியான ஒரு பிளேடை யூஸ் பண்ணி தான் நம்ம வீட்டோட க்ரூ எடுக்கிறதுக்காக பயன்படுத்திக்க வேணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் பிளேடை பயன்படுத்துறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வால் கட்டிங் யூஸ் பண்ண எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் கட்டிங் பிளேட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம வீட்டோட ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வால் கட்டிங் பண்ணுவோம். அதே மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கிறதுக்கோ நம்ம இப்போ சொன்ன மாதிரி டிபி பாக்ஸ் வைக்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா வால் கட்டிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ப்ராப்பரான வால் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பீட் அப்படிங்கிற கியூமியோட பிளேட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து 110 mm சைஸில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ். ஸோ இந்த பிளேட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால் கட்டிங் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப டியூரபிளான ஒரு மெட்டீரியல். ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் இந்த கியூமியோட பிளேடு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான பிளேடை வந்து சூஸ் பண்ணணும். சரியான குவாலிட்டி இல்லாத பிளேடை நம்ம சூஸ் பண்ணுறோம்னா நிறைய பிளேடு வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் செலவு அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஒரு பிளேடை சூஸ் பண்ணோம் கம்மியான செலவில் கரெக்டாக நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியும். நம்மளோட பழைய வீடுகளில் வரக்கூடிய கிராக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராக்கோட அளவை வந்து கொஞ்சம் அதிகமாக்கி தான் அதை வந்து கிராக் சீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையிலுமே இந்த பிளேடை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ ஸ்பீடோட கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் க்ரூ எடுத்துகிட்டு இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் லைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளேடை மிஷினில் போட்டு நம்ம வால் கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கியூமியோட இந்த வால் கட்டிங் பிளேடு அந்த ஸ்பீடுங்கிற இந்த பிளேடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வால் கட்டிங்காக ப்ளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் லைனுக்காக இந்த பிளேடை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதோட கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து சேஃப்டியாக இதை யூஸ் பண்ண முடியும். இந்த பிளேடில் கிட்டத்தட்ட 30% வந்து பார்த்திங்கன்னா இது ஃபாஸ்ட்டாக நம்மளால் இதை பயன்படுத்தி கட்டிங் பண்ண முடியுது. 100% வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக த்ரூ அவுட் த ஸ்ட்ரக்சர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஈவனான சர்ஃபேஸாக நம்ம இதனால் கட் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 35% அதிகமான லைஃப் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதோட லைஃப் அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ப்ராப்பரான கட்டிங் பிளேடை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்மளோட சைட்டில் வந்துட்டு எல்லா வாலையுமே கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிச்சன் ரூம். ஸோ இந்த கிச்சன் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிச்சன் மேடை அதாவது கவுண்டர் டாப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்னர்லாம் இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ கட்டிங் பண்ணிவிட்டு அதெல்லாம் எப்படி பேத்து எடுக்கிறது, அது எப்படி இந்த இதில் ஒர்க் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பிளேடில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு மற்றும் 5 இன்ச்சு சைஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 பிளேடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி க்ரூவோட ஆழம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளேடை வந்து நம்ம மாற்றி பயன்படுத்திக்க முடியும். இந்த பிளேடில் இருக்கக்கூடிய சிந்தட்டிக் டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான கட்டிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சும் ஒரு இடம் 3 இன்ச்சு இந்த மாதிரியான கட்டிங் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே ஈவனாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த பிளேடை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈவனாக நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி அதை கட் பண்ணி நம்ம பேத்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ் ஒரு கான்கிரீட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிரிக் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை மார்பிள் கிரனைட் எதுவாக இருக்கட்டும், இந்த பிளேட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கட் பண்ணி அந்த வேஸ்ட் பேஜை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ப்ராப்பரான ஒரு கட்டிங் இருக்கக்கூடிய ஒரு பிளேடு தான் நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வீடு கட்டும்போது டிஎம்டி பார் கட் பண்ணுறதுக்காக கியூமியோட சாப்ஸா 14 இன்ச் பிளேடு தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சிங்கிள் ஃபேப்ரிக்கில் ரெடி பண்ணுறதுனால இதோட கட்டிங் ஆக்ஷனாக இருக்கட்டும், இதோட லைஃபாக இருக்கட்டும் நிறையவே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளேடை பயன்படுத்தி நம்ம வந்து டிஎம்டி பார்ஸை ப்ராப்பராக கட் பண்ண முடியும். குவாலிட்டி இல்லாத ஒரு பிளேடு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது பிளேடு உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிளேடு நம்ம சைட்டில் யூஸ் பண்ணும்போது பிளேடு வந்து உடையிறது கம்மியாக இருக்குது, அதோட தேய்மானம் இதெல்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமாக லைஃப் டைம் அப்படிங்கிறது வருது. ஸோ அதுக்காக தான் நம்ம சைட்டில் இந்த பிளேட் அப்படிங்கிறத பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடை பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக வந்து டைம் சேவ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளேட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெவியான மெட்டீரியலை கட்டிங்
பண்ணுறதுக்காக ஸ்டீல் பார்ஸ்லாம் கட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதோட சுப்பீரியரான குவாலிட்டி இருக்கிறதுனாலையும் இதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெட்டரான ஒரு லைஃப் அப்படிங்கிறது இது கிடைக்குது. அதே மாதிரி இந்த கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேஃப்டியாகவும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். சாலிட் அண்ட் ரஃப் மெட்டீரியல் கூட இதை பயன்படுத்தி நம்மளால் கட் பண்ண முடியும். வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பெட்டரான ஒரு அவுட்புட்டை வந்துட்டு நம்ம மொத்த பிளேடுக்குமே நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். அந்த ப்ராடக்ட்டோட ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கட்டிங் ஆக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது, நம்ம பயன்படுத்துறதுக்குமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் அவுட்புட்டை நம்மளால் இதில் வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணுறதுக்காக. இதோட சேஃப்டி அண்ட் டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இதில் கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த Cumiயோட சாப்ஸா பிளேடாக இருக்கட்டும், Cumiயோட ஸ்பீட் பிளேடாக இருக்கட்டும். ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரை கீழே கொடுத்துருப்பேன், அவங்களோட வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு பல்காக நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும், உங்களோட ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும், ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பருக்கும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அக்கேன்னு சொல்லுறேன். பாய்.